கடைசி 2 தினங்களாக வந்து விஜயோட பேச்சு தான் வந்து கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும், அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவியாக இருந்தாலும், சமூக வலைதளமாக இருந்தாலும், விஜயோட பேச்சை பற்றி தான், அவர் பேசின அந்த 35 நிமிடங்களை பற்றி தான் ஆராய்ந்து கூறு கூறாக வந்து வெட்டி, இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது தவறு, இது சரி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சீமானோட கம்பேர் பண்ணுறாங்க, இபிஎஸோட கம்பேர் பண்ணுறாங்க, மோடியோட கம்பேர் பண்ணுறாங்க, மிஸ்டர் ஸ்டாலினோட கம்பேர் பண்ணுறாங்க. பட் ஓவராலாக இன்றைக்கி விஜய் சாதிச்சிட்டாரு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த 35 நிமிடங்களை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா டிவிகளும் நம்ம வந்து சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 வாட்டி பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சாதித்த விஜய்க்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். நிச்சயமாக அவரோட ஸ்பீச் ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு த்ரோவோட யங்ஸ்டர்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கு, கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு யங்ஸ்டரும் நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி அவங்களோட பேரண்ட்ஸை யோசிக்க வைப்பாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இந்த திராவிடம் அப்படின்ற அந்த கட்சிகள் தமிழ்நாடை கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் வந்து ஆண்டுட்ருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சம்மோடி நியூ அவ்வளோதான். அதுக்கு விஜய் தான் சரியான ஆள் அப்படின்றது வந்து இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.